செந்தூரான் அறக்கட்டளையினுடைய தலைவர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள். நான் தான். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரை பற்றி நம்ம சொல்கிறோம், நம்மளை பற்றி நம்மளும் சொல்லிக்கணும்ல லைட்டாக. அதனால் சரிங்களா, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் சார், யாரெல்லாம் லைஃப்பில் சடனாக பிக்கப் ஆவா? யாரெல்லாம் லைஃப்பில் சடனாக பிக்கப் ஆவாங்க? தொழிலில் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் பிக்கப்பே ஆகாது. நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிக்கப்பே ஆகாது. எப்படி பிக்கப் பண்ணலாம்? பிஸ்னஸை சடனாக பிக்கப் பண்ணலாம். சடனாக பிக்கப் பண்ணலாம். நான் சொன்னதுலேயே பதில் இருக்குது. அடுத்து நான் கேள்வி கேட்பேன், அதில் 500 ரூபா பரிசும் இருக்குது. சரியா? இப்போ சரிங்க, ஐயாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க தமிழில் யாரெல்லாம் விரைவாக தொழிலில் முன்னேற்றம் அடைவார்? சரிங்களாங்கய்யா? சரி. அப்போது சடன் பிக்கப். நம்ம வாகனங்களில் ஒரு வாகனம் இருக்குது தெரியுமா? பிக்கப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக்கப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழில் முடங்கிருச்சு, பிக்கப் ஆகணும். தொழில் நல்ல பிக்கப், சடன்னு பிக்கப் ஆகணும். அந்த பிக்கப் வாகனத்தில் கரெக்டாக 40 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக தொழில் பிக்கப் ஆயிரும். என்ன சார் இவ்வளோ எளிமையான ஒரு பரிகாரமா? புரியுதுங்களா? தொழில் பிக்கப் ஆகணும், பிக்கப்பே ஆகலை. என்ன வண்டியில் போக சொல்கிறோம்? பிக்கப்பில் தானே போக சொல்கிறோம். பிக்கப்பில் போனால் பிக்கப் ஆகுமா ஆகாதா? போ பிக்கப் ஆயிரும். புரியுதுங்களா? இதை ஜோதிடமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் அதிபதினு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரோடு என்ன கிரகம், அந்த வாகனம் என்ன கிரகம், நம்ம தொழில் என்ன கிரகம், நம்ம பயணம் பண்ணக்கூடிய தூரம் சொன்னாரே அது என்ன கிரகம்னு பார்க்கணும். இப்போது 4 விஷயந்தான் 4ல் முடிச்சிட்டோம். 4டா இதில் சொல்கிற மாதிரி 4 விஷயந்தான். நம்ம தொழில் பிக்கப் ஆனால் பிக்கப்பில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் போதும். அது 40 கிலோமீட்டர் தான் போகணும். மறுபடியும் 40 கிலோமீட்டர் ஒரு ஆட்டோவில் வரணும். 3ஆம் இடம் என்ன? முயற்சி. ஆட்டோவுக்கு எத்தனை வீலு? அப்போ 4 வீல் வண்டியில் போய் 3 வீல் வண்டியில் வந்தால் தொழில் பிக்கப் ஆகுமா ஆகாதா? அப்போது ஜோதிடத்தை இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம்ல. இதுதான் தந்திரமாக ஒரு விஷயம் சொல்கிறது தானேங்க தாந்திரிகம். சரி, இது தொழில் பிக்கப்புக்கு நம்ம சொன்னோம். சார் வாழ்க்கை பிக்கப்பே ஆக மாட்டேங்குது சார், வாழ்க்கை அப்படியே போகுது சார், எனக்கு என் வீட்டுக்காரமாவுக்கும் பஞ்சாயத்து சார் அப்படின்னு இருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த சண்டை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருங்க, விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. கெட்டு போக மாட்டீங்கன்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனை சார், இதை சரி பண்ணவே முடியல. எப்போ பார்த்தாலும் என் பொண்டாடி பச்சை மிளகா கடித்த மாதிரியே தெரியுறா சார். எப்போ பார்த்தாலும் போயிட்டாங்க. என்னென்னா கரெக்ட் டைமுக்கு ஏன் மணிக்கு கிளம்பிடுவாங்க. நீ பேசுடி, சேனலில் பார்த்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. என்னென்னா இது வரைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கணவன் மணி சண்டையே வரக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுத்து போங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் இதை தாண்டி ஒரு பரிகாரம் இருக்குது. மல்லிகைப்பூ எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருமே மல்லிகைப்பூ வாங்குவீங்க, மனைவி கொடுப்பீங்க. ஆனால் கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னா மல்லிகைப்பூ முத நாள் வாங்கி ஒரு 1/4 கிலோ வாங்கி தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை அடுத்த நாள் குளிங்க. அந்த தண்ணியில் அடுத்த நாள் குளிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சண்டையே வராதுங்க. சண்டையே வராதுங்க. சரிங்களா? இதுவே ஒரு பெண் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாழைப்பழம் இருக்குல்ல, இந்த செவ்வாழைப்பழம் என்ன பண்ணணும், உரிச்சிடணும். செவ்வாழைப்பழத்தை உரித்து கட் பண்ணி குங்குமப்பூ கலந்து சாப்பிட்டு பாருங்களேன். புருஷன் அந்த பொண்டாட்டி புருஷன்ட்ட சண்டையும் போட மாட்டா, புருஷன் பொண்டாட்டிகிட்ட சண்டையே போட மாட்டா, சமாதானம் ஆயிரும். எல்லாமே கிரகம்தான்.
சண்டைன்றதே வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஃப்ட் ஆயிடுவாங்க. மல்லிகைப்பூ சுக்கிரன் தானே, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா நல்லதா தீமையா? யார் யார் தீமைனது? அப்படிலாம் கிடையாது சரியா, நல்ல விஷயம்தான் சரியா. அப்போது அந்த தண்ணியில் குளிக்கும்போது ஒரு சக்ஸஸ் நடக்கும். இப்போது பெண் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாழம்பூ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாழம்பூ குங்குமம் இருக்குல்ல, தாழம்பூ குங்குமத்தை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் பேசாத கணவன், சண்டை போடுற கணவன், குடிக்கிற கணவன் கூட மாறிடுவாங்க. இந்த பெண் வந்து ஒரு சீட்டில் சின்னதாக ஒரு முருகன் சிலை வாங்கி ஒரிஜினல் தாழம்பூ குங்குமம் வாங்கி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக சண்டையே வராது. வீட்டுக்கார் மூஞ்ச காட்ட மாட்டார், அப்புறமேல் சிரித்து பேச ஆரம்பிச்சிருவார், ஒரு மாதிரி அன்பு வந்துடும். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா என்ன இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகிருமா? அட பண்ணி தான் பாருப்பா. நான் என்ன 10 லட்சத்துக்குமா பரிகாரம் சொன்னேன்? 10,000க்கா பரிகாரம் சொன்னேன்? 100 ரூபா பரிகாரம் தான். இதை தாராளமாக பண்ணலாம், தப்பே இல்லை. சார் எங்கள் மாமியாரை கைக்குள்ளே எப்படி சார் வச்சுக்கிறது? இதுதான் மெயின். ஒருத்தர் யூடியூப்பில் கேட்டார், சார் எங்கள் மாமியார் வாயை அடக்கவே முடியல சார். ஒரு அம்மா கேட்குது. அதை சரி ஒரு அம்மா தான் கேட்குதுன்னு பார்த்தா இன்னொருத்தர், சார் ஏன் மாமியா வாயி மூட முடியல சார். என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் எங்கள் அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் சார், என் பொண்டாட்டியை கூட சமாளிச்சிடலாம் சார், என் மாமியாரை சமாளிக்க முடியல சார்ன்றார். சரி ஓகே, ஆணுக்கும் இந்த நிலைமை தான். சரி ஓகே அப்படின்னு அடுத்து அந்த அம்மாட்ட கேட்டால், சார் எங்கள் வீட்டுக்காரரு என் நாத்தனாரை கூட சமாளிச்சிடுவேன் சார், ஏன் என் மச்சாண்டரை கூட சமாளிச்சிடுறேன் சார், எங்கள் அண்ணி அக்கா எல்லாரையும் சமாளிக்கிறேன், ஆனால் என் மாமியாரை சமாளிக்கவே முடியல சார். நான் கேட்பேன், ஏம்மா அவங்களும் அந்த வீட்டுக்கு மருமகளை தானே வந்தாங்க, நீங்களும் அந்த வீட்டுக்கு மருமக தானே, ஏம்மா நீங்கள் சமாளிக்க முடியலன்னு சொல்லேன். சார் அவங்க ஒரு புதுவிதமான ரூட்டில் போகிறாங்க, என்னையும் அதே ரூட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இது எப்படி சார் மாற்றுறது? ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மாமியார் வசியப்படணும் அப்படின்னா, மாமியாரை ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் எத்தனாம் இடம்? 10ஆ 8ஆ? 8. நீங்கள் 8 தான் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே சரியா. 8 புரியுதுங்களா? அப்போது 8ஆம் இடம் பாவ ரீதியாக பார்த்தா அதை என்ன பாவம்னு சொல்லிடுறோம் நம்ம? மறைமுக பாவம். அப்போது நம்ம மறைஞ்சு இருக்கணும், ஒளிஞ்சு இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிவோம், இல்லை எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சிருப்போம். எங்கே ஒரு ஜந்து வந்து உள்ளேயே இருக்கும், ஒளிஞ்சே இருக்கும். அது என்ன ஜந்து? தேள் எங்கே ஒளிஞ்சிருக்கும்? பொந்துக்குள்ளே தானே இருக்கும். புரியுதுங்களா? மாமியார் வசப்படணும் அப்படின்னா தேளினுடைய புகைப்படம் இருக்குல்ல, தேளினுடைய புகைப்படத்தை வச்சுக்கோங்க. மாமியாருடைய பேரை அந்த தேளினுடைய புகைப்படத்தை வரைஞ்சிட்டு அந்த தேளுக்குள்ளே எழுதுங்க. எப்படின்னா, இப்போது இங்கே மாமியார் மாதிரி யாரும் இல்லை, சரிங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். சரி செல்வகுமாரி அக்கா மாமியார் தான், முதல்ல பொண்ணு தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, பரவாயில்ல. இருந்தாலும் செல்வகுமாரி வசி 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 3 வசி போட்டுக்குங்க. இந்த பேர் கிடையாதுங்க, உங்கள் மாமியார் பேருங்க. நீங்கள் வாட்டினு அந்த அம்மா வசியம் பண்ணிடாதீங்க. ஆனால் என்னென்னா, அந்த A4 ஷீட்டில் அந்த தேளினுடைய ஃபோட்டோ இருக்கணும், உள்ள கேப் இருக்கணும், ஒயிட்டு கேப் இருக்கணும். இப்போ வந்து தேளுக்கு இதில் ஃபுல்லாக தேள் படம் இருக்கணும், உள்ள ஒயிட் கேப் இருக்கணும். அந்த முதுகு பகுதி இங்கெல்லாம் கால் இருக்கும், இங்கெல்லாம் இந்த இது வரும். இதை உள்ளே இருக்கிறதுல தான் அந்த பேரை எழுதணும். இதை எப்போ எழுதணும் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசையிலையும் 11 அமாவாசை எழுதுனீங்கன்னா மாமியார் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இதுக்கு மேலே பரிகாரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பல லட்ச ரூபா செலவு பண்ணி கிடைக்காத பரிகாரத்தை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். என்னென்னா இது ரொம்ப எளிமையான வழி. ஆனால் எப்படி வசியமாவாங்கன்னா, நமக்கு தோதா அவங்க வசியமாக மாட்டாங்க, நமக்கு தோதா வசியமாக நம்ம சொல்கிறத கேட்பாங்க. சரிப்பா நீ சொன்னால் சரிம்மா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். இதனால் எந்த ஒரு மாந்திரிகமோ அல்லது செய்வனையோ கிடையாது. இது அவங்கள உங்களுக்கு வசியம் பண்ணிக்கிறீங்க. ஏன் சார் கணவன் மனைவி வசியத்துக்கு ஊர் ஊராக ஜோசியரை தேடுறீங்க,
மாமியார் வசியத்துக்கு எங்கேயாவது ஜோசியரை தேடி இருக்கீங்களா? ஆனால் இது நம்ம சொல்லி ஒரு வீட்டில் நடந்து இப்போ நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க. நான் இது ஒரு கான்செப்டை எடுத்தேன். சக்ஸஸ் ஆகாமல் இந்த மேடையில் வந்து அந்த பரிகாரத்தை பேச மாட்டேன். ஏன்னா ஒரு பரிகாரம் உடனே எல்லாம் சக்ஸஸ் ஆகாதுங்க. 100 பேர் கொடுக்கணும், கண்டிப்பாக ஆகுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அதை அப்படி செய்ய முடியாதுல்ல. ஒருத்தருக்கும் ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்கு கொடுத்து பார்த்தேன், பிரிஞ்சுட்டாங்க. அதனால அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது வந்து மாமியார் மருமகளுக்கான ஒரு பரிகாரம், சரிங்களா? அதுக்கு அடுத்து, சார் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி வேலை போயிடுது, கணவருக்கு அடிக்கடி வேலை போயிடுது. இது வந்து பெண்கள் தன் கணவருக்காக செய்யக்கூடிய பரிகாரம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலை அப்படின்னா எத்தனாம் பாவம்? 10ஆம் பாவமா? வருமானன்றது 2-11 ரெண்டுமே எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் 2ஆம் பாவத்தை எடுத்துக்கிடுவோம். 10-2 லக்னத்திலேருந்து 10ஆம் இடம், லக்னத்திலேருந்து 10ஆம் இடம் அவங்க ஜாதகத்தில். அப்போது வேலைன்னு வந்துடுதா? கணவர் எத்தனாம் பாவமாக வருவார்? ஒரு பெண்ணுக்கு லக்னத்திலேருந்து 10ஆம் இடம் வேலைன்னு வைங்க, கணவர் 7ஆம் பாவம். 10-7 சம்மந்தப்படுதா? ரெண்டுமே சம்மந்தப்படுதா? இது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடமா? 10-7 கேந்திர பாவமா? அப்போது இந்த 10-7 தொடர்பு எப்படி இருக்குன்னா, அந்த இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த இடத்தினுடைய அதிபதிகள் யாரு? லக்கணத்தை வச்சு எடுக்கலாம். சரி, என்ன லக்கணம் பண்ணி? ரிஷப லக்கணம் சார். ரிஷப லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம். நான் என்ன பெண்ணுடைய கணவருக்கு சொல்கிறேன். அப்போது ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் இடம் அந்த பெண்ணுக்கு கும்பம். 7ஆம் இடம் சிம்மமா? விருச்சகம். அந்த 10ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் பாவம், புரியுதுங்களா? அப்போது இந்த கிரகத்தை ரெண்டையுமே நம்ம தான் சேர்க்கணும், அந்த பெண் தான் சேர்க்கணும். எப்படி சேர்ப்பாங்க? இதனுடைய அதிபதி யாரு? செவ்வாய் சனி. அப்போது அடிக்கடி கணவருக்கு வேலை போகுது அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கோ அல்லது கணவருக்கோ அல்லது குழந்தைக்கோ இருக்குது அப்படின்னா, எங்கே போனால் தீரும்? எங்கே போனால் அந்த பிரச்சனை தீரும்? எளிமையாக ஒரு வழி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, செவ்வாய் சனி. சனி என்பது காவல் தெய்வத்தில் எடுத்துக்கலாமா? செவ்வாய் என்பது முருகன் மட்டும்தான் எடுக்க முடியுமா? வேறு தெய்வத்தை எடுக்கலாமா? உக்கிர தெய்வங்கள் எடுக்கலாமா? அப்போது ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம், சரி, ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம் செவ்வாய் சனி. சுடுகாடு என்ன கிரகம்? எத்தனாம் இடம்? 8ஆம் இடமா? அது யாருடைய வீடு? இப்போ சுடுகாடே செவ்வாயில் எடுத்துக்கலாமா? செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்துருச்சா? சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு அதான் சொடலையில் மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மனை கூட எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காளி கோவில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரனால கண்டிப்பாக சரியாகும். என்னங்க? இல்லை, பிரித்தேங்கரா கோயிலுக்கும் போகலாம். பிரித்தேங்கரா, காளி தேவி, சரிங்களா? சுடுகாட்டில் இருக்கிற சுடலமாடன், இந்த மாதிரி சுடுகாட்டில் அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கணும். அவங்க வீட்டுக்காருக்கு உடனே வேலை நிரந்தரமாகும்னு சொல்கிறேன். வேலை நிரந்தர வேலையாக அமைஞ்சிரும். இப்படி ஒரு கிரகத்தை நம்ம எடுக்கும்போதே பலவிதமான ரூபத்தில் கிரகங்களை பார்க்கணும். சரி சார், மாந்தி பற்றி நிறைய பேர் பார்ப்பீங்க. இந்த மாந்தியில் எல்லார் இடத்துலையும் இந்தந்த இடத்துல மாந்தி இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ன்றத நமக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் மாந்தியால் நன்மை நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். மாந்தியால் கோட்டைக்கு போனவனும் இருக்கான், மாந்தியால் குப்பைக்கு வந்தவனும் இருக்கான். மாந்தினா இப்போ சொன்னதுனா நான் என்ன சொன்னேன்? கோட்டைக்கு போனவனும் இருக்கான், குப்பைக்கு வந்தவனும் இருக்கான். மாந்தினா புதையல். அவன் பிரேத காரகன் மட்டும் அல்ல, புதையல் காரகனும் அவன்தான்.
நீங்கள் ஒரு ஜாதகம்னு போய் பார்க்கும் பொழுது சார் லக்கண மாந்தி 1ல் மாந்தி 2ல் மாந்தி 3ல் மாந்தி 4ல் மாந்தி 5ல் மாந்தி 6ல் மாந்தி மாதிரி 12லேயும் மாந்தி இருக்குது. ஏன்னா என் ஜாதகத்தில் 5ல் இருக்குது சார். 5ல் இருக்குன்னா பூர்வ புண்ணியத்தில் மாந்தி இருக்காப்பா, ஐயோ பிரேத சாபமப்பா, பிரித்தசோசம்ப்பா. அதை காட்டி இன்னொரு பியூட்டி இருக்குது. அந்த மாந்தியை பாசிட்டிவாக எப்படி மாற்றிக்கலாம், மாந்திய புதையல் யோகத்தை எப்படி கொண்டு வரலாம். புதையல் யோகம்னா மண்ணை தோண்டினா மட்டும் புதையல் கிடையாது. நம் வேலையில் திடீர் அதிர்ஷ்டமும் நமக்கு புதையல் தான். வேலையில் திடீர் அதிர்ஷ்டமும் புதையல் தான். ஆனால் இந்த மாந்தியை பாசிட்டிவாக மாற்றுறது பிரேதங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறனால மட்டும் பாசிட்டிவாக மாறாது. பிரேதங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறனால பாசிட்டிவாக மாறாது. அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய புதையல் பொருட்களை நீங்கள் பார்க்க சென்றாலே மாந்தி உங்களுக்கு புதையல் வாய்ப்பை கொடுத்துருவார். ஒரு பொருட்காட்சியில் இந்த புதையல் இங்கேருந்து எடுத்தது, இது மூலிமா இந்த பொருள் வச்சுருக்காங்கல்ல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஏன் அருங்காட்சியகம் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அருங்காட்சியகம் எதற்காக வைக்கப்படுகிறது? ஒரு கல்வெட்டு எடுத்தால் எங்கே கொண்டு வைப்பாங்க? அரசு அருங்காட்சியகத்தில் பிறர் பார்வைக்காக வைப்பாங்க. இப்போ கோகினூர் வைரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பொருளை நம்ம பார்க்குறோம், பட் இருந்தாலும் அதுவும் அருங்காட்சியகத்துக்கு போயிடுது இல்லை. அதை பார்த்தா வைரத்தை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நகைக்கடையில் சும்மா குரு உங்களுக்கு வேலை செய்யலை சார், பணம் வரல, சும்மாவே இருக்கேன் சார், நகைக்கடையில் போய் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க சார். சுக்கிரன் ஆக்டிவிட்டியே ஆக மாட்டேங்கிறாருன்னா துணிக்கடையில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. சுக்கிரனால பிரச்சனை அப்படின்னா சலூன் கடை பக்கமே போகாதீங்க. இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. சார் கடன் அதிகமாகிடுச்சு, இந்த கடன் குறையணும், எங்கே போனால் கடன் குறையும்? சலூன் கடையில் போய் 10 நிமிஷம் உட்காந்து முடி வெட்டுறதை பார்த்தீங்கனாலே கடன் குறையும். முடி என்னது? கதை கேது தானே, கடன் தானே கேதுனா. அப்போ அதை வெட்டி விடுறதை பார்க்கும்போது என்னாங்க, நம்ம கடனை வெட்டி விடுறாங்களா? இதுக்கு மேலே ஈஸியாக பரிகாரம் எப்படி எடுக்கிறது? புரியுதுங்களா சார்? சுக்கிரன் சிறு பணம், குரு பெரிய பணம். இந்த பெரும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னாலே நம்ம ஒரு சில விஷயங்களை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். குரு சார்ந்த விஷயங்களையே அடிக்கடி ஆக்டிவேஷன் பண்ணணும். எங்கள் வீட்டுக்காரம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுத்துட்டே இருக்க அப்படின்வாங்க. இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் டக்குன்னு என் மைண்டுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன், எதுவும் யோசிக்க மாட்டேன். ஏன் இதை பண்ணுற அப்படின்னாங்க. எல்லாமே ஒரு பரிகாரம் தான்மா, எல்லாமே ஒரு பரிகாரம் தான். சுக்கிரன் எங்கே இருக்காரு? மகரத்தில் இருக்கார். எனக்கு சுக்கிரன் எங்கே இருக்காரு? மகரத்தில் இருக்கார். அப்போது யாரோட வீட்டில் இருக்கார்? சனி வீட்டில் இருக்கார். அப்போ சுக்கிரன் சனி. எனக்கு தொழில் தான், தொழில்காரகன் யார்? சனி பகவான். என் தொழில் நல்லா ஒன்று என்ன பண்ணணும்? வஸ்திர தானம் பண்ணணும். இந்த வஸ்திர தானம் நான் பண்ணாலே என் தொழில் நல்லா போகுமா? ஐயா 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேயா, 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஐயா. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி எளிமையான முறையில் தான் ஜாதகத்தை பார்த்து பழகிக்கணும். முதல்ல ஜாதகமும் அப்படித்தான், போனோடனே கட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. எப்படியெல்லாம் நம்ம சிம்பிளாக ரொம்ப அழகாக பரிகாரத்தை பண்ணிட்டு போகணும்னு இருக்கு. நான் நிறைய பேருக்கு வங்கி அக்கௌண்ட் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம அண்ணன் பூபேராஜ் அண்ணன் வந்து சொன்னார், தம்பி நீ சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா சூப்பராக இருக்கேன்டா, பிரச்சனையெல்லாம் சால்வ் விடான்ட்டார். உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். ஒரு ஜோதிடனுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன வாக்கு பழிக்குது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். அப்போது நல்லா அவரோட ஜாதகத்தை நான் அப்படியே மைண்ட் செட்டில் போட்டுட்டு, அண்ணா இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க நல்லாயிருக்கும். நான் போகிற போக்கில் ஒருத்தருக்கு பலன் சொல்லிகிட்டே போவேன். என்கிட்ட சும்மா கேட்பாங்க என் காரில் வர்றவங்க எல்லாரும், அண்ணா இதை பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக டெவலப் ஆயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஏன் பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏ கூட கால் பண்ணி சார் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலான்னு கூட கேட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயுமே இவரை நான் சந்தித்தேன் அப்படிலாம் ஃபோட்டோ போட்டதே கிடையாது. ஃபோட்டோ வேணுன்னா வந்து பாருங்கள், இந்த ஐஃபோனில் வச்சுருக்கேன் ஆதாரத்தோட, எத்தனை பேரோட இருந்திருக்கேன், யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறேன்னு இந்த ஐஃபோனுக்கு தான் தெரியும். என்னன்னா ஒரு தொழில் செய்வது முக்கியமல்லை, அந்த தொழிலை உள்ளார்ந்து செய்யணும், அதை டெடிகேஷனோடு பண்ணணும், எளிமையான முறையில் பரிகாரம் எடுக்கணும். பேங்க் வங்கி அக்கௌண்ட்டு சார் எனக்கு மகரத்தில் சூரியன் சார், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்?
மகர சூரியனே நம்ம என்ன சொல்லலாம், அந்த இடத்துல பகையா நண்பனா? மகர சூரியன் பகை, கும்ப சூரியன் பகை. அப்போ இவங்க போய் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சா பணம் வருமா? ஸ்டேட் பேங்க் யாரோடது? இந்தியாவோடது, நம்ம கவர்மெண்ட் பேங்க். இப்போ இவங்க மகரத்தில் சூரியன் இருக்கவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும்? கண்டுபிடிங்க. ஒரு லெட்டர்ஸ் பேங்க் ஏன் கண்டுபிடிக்க தெரியல சார்? மகர சூரியன் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் அல்லாத, ஸ்டேட் பேங்க் அல்லாத ஸ்டேட் பேங்க்கு. ஆனால் இந்த மகர சூரியன் எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வைங்க சார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு வந்துடுதா? ஐஓபின்னு வந்துடுதா? ஐக்கு என்ன சார் லெட்ரு? ஓக்கு என்ன லெட்ரு? பிக்கு என்னன்னு பாருங்க சார். ஓக்கு என்ன சொல்லலாம் நம்ம? பாசிட்டிவாக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வார்த்தை. ஓக்கு சொல்லுங்கள். ஐக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இருங்க, நீங்கள் எம்பிஏ படித்த கிராஜுவேட்டு எல்லாருக்குமே அவங்களாம் வந்து முயற்சி பண்ணி சொல்லணுங்க. இப்படி 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கங்க, ஆனால் இதை கிரகமாக பார்க்கணும். அப்போது மகர சூரியனோ கும்ப சூரியனோ இருக்கவங்க என்ன பண்ணலாம்? ஐஓபியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சார் எனக்கு குரு வந்து இதில் மிதுனத்தில் இருக்கார் சார், இல்லை கன்னியில் இருக்கார் சார். குரு அந்த வீட்டில் பாசமானவரா பகையானவரா? அப்போது குருவால் நமக்கு நன்மை உண்டா? எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஆனால் இவங்க போய் எங்கே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க? யாருக்கெல்லாம் குரு வந்து மிதுனத்துலேயோ கண்ணிலேயோ இருக்குன்னு வைங்க, கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. எந்த பேங்க்கில் வச்சுருப்பாங்க? கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதுவே அந்த வீட்டில் செவ்வாய் இருந்தால் தாராளமாக கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம். குரு இருந்தால் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரகங்களையும் அந்த வங்கிகளையும் நம்ம இணைச்சிக்கணும். சார் பிஎம்டபிள்யூ கார் இருக்குது, எந்த வருஷம் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த கம்பெனிக்கு நம்ம தசாபுத்தியை போட்டு பார்க்கணும் சார். நமக்கு செட் ஆகுமா சார்? ஒரு திருமணத்துக்கே என்ன பண்ணுறோம்? பொருத்தம்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். யாராவது பொருத்தம் பார்க்குறீங்களே தவிர 2 பேருக்கு தசாபுத்தி போட்டு பார்க்குறீங்களா? ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, 10 பொருத்தம் இருக்குது ஆப்பில் பார்த்துட்டு 8 பொருத்தம் இருக்குது போயிட்டு வான்றாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. இப்போது சுக்கிர தசை பொண்ணு பிறந்திருக்கா, பையன் சனி தசையில் பிறந்திருக்கான். இப்போ 21 வயசு 2 பேருக்கு, இந்த பொண்ணுக்கு 21, பையனுக்கு 24, ஒரு தசாபுத்தி வருது. இந்த தசாபுத்தி இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சேர்க்க சத்தமாக சொல்லுங்கள். இதே நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் தசாபுத்தி மூலியமாக ஒரு ஜோடியை சேர்க்கலாம். பொருத்தம் பார்த்து சேர்க்கணுன்ற அவசியமே இங்கே கிடையாது. தசாபுத்தி மாறும். அப்போது தசாபுத்தி மூலியமாக சேர்த்து ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவர்களோட ஜாதகம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யலை, அவங்களோட திருமண நாள் வேலை செய்யும். என்னைக்காவது இதை பார்த்துருக்கீங்களா? இந்த திருமண நாள் கண்டிப்பாக வேலை செய்யும். அன்னைக்கு என்ன தசாபுத்தி? அவங்களுடைய புதுசாக ஒரு வாழ்க்கையை தானே ஆரம்பிக்கிறாங்க, ஒரு குழந்தை புதுசாக தானே பிறக்குது. 2 பேருமே தன் வாழ்க்கையை ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. சார் 8ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் இப்படி இருக்கும் லைஃப்ன்றீங்க, 15ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் லைஃப் இப்படி இருக்குன்றீங்க. எண்ணிக்கை என்பதோ 9 தான். நீங்கள் எங்கே சுற்றினாலும் 9 தான். நவகிரகங்கள் 9, எண்ணிக்கையும் 9 தான். இந்த 9 நம்பரில் ஒரு நம்பரை தூக்குனாலும் பிரச்சனை தானே. அந்த எங்கிட்டு சுற்றினாலும் அந்த 9க்குள்ளே தானே வரும். அதுதான் ஜோதிடமும். நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த ராசி 12 ராசிக்குள்ளே தான் வரணும். புது வடையை சுட்டாலும் எண்ணெய் சட்டி ஒன்று தான். நான் புதுசாக ஒரு உளுந்த வடை சுடுறேன், புதுசாக ஒரு ஆமை வடை சுடுறேன், புதுசாக வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறேன்னாலும் ராஜா நீ எங்கே சுற்றினாலும் எண்ணெய் சட்டி ஒன்று தான். ஜோதிடமும் அப்படிதான். பல பரிமாணங்களில் எங்கிட்டு சுற்றினாலும் ஒரே இடம், அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னானே தவிர ஒன்றே இல்லை 7-5 குலம் 8 சாமின்னு சொல்லலை. இப்படி தான் உண்மை. அப்போது
ஜோதிடத்தில் ஒரு சில எளிமையான பரிகாரங்கள் மூலம் நம்ம வெற்றி அடைஞ்சிக்கலாம். ஒன்று, இப்போ கார் நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் ரிப்பீட்டட் பரிகாரங்களாக இருக்கலாம் என் வீடியோவில். ஆனால் இப்போ தான் அதை உள்ளார்ந்து ஜோதிடமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி குண்டாக்க மண்டக்க கேட்கறது, சார் தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்ன கார் எடுக்கிறது, காசு இருந்தால் என் அக்கௌண்ட்டில் போட்டுவிடு நான் வேணா சொல்கிறேன்றது. புரியுதுங்களா? நாங்கள் தான் மதுரைக்காரங்க லந்த கொடுப்போம்னா உலகம் பூரா எங்களுக்கு ஃபோனை பண்ணி லந்த கொடுக்குறாங்க. அதுதான் எங்களால் தாங்கிக்க முடியல. அது இல்லாமல் நைட்டு 2 மணிக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் சிம்ம ராசி மக நட்சத்திரம், என் வாழ்க்கையில் எப்போ முன்னேறுவேன், எப்போ 2 மணிக்கு நீ ஃபோன் பண்ணி உன் லைஃப்பில் முன்னேற மாட்டேன், ஃபோனை வை அப்படின்ட்டேன். இப்படி ஒரு சிலர் வந்து ஜோதிடர்களை வந்து ரொம்ப ஒரு இதுவாக நினைக்கிறாங்க. அவர்கள் குருவுக்கான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும். அவர்களுக்கும் திருமணமாக இருக்கும், அவர்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும். உனக்கு கஷ்டம் இருக்குன்றதுக்காக ஜோசிக்கார் வந்து உங்கள் கடனை அடைக்க முடியாது. 10 லட்ச ரூபா கடன் இருக்கா சொல்லுங்கள், பரிகாரம் சொல்கிறேன். 10 கோடி கடன் தான் தயவுசெய்து என்கிட்ட வராதிங்க. என்னன்னா அது உங்களுடைய தப்பு. அப்போது நிதிநிலையை ஜோதிடத்தோடு ஒப்பிட்டுக்கணும். நமக்கு ஏன் வருமானம் ஸ்டாப் ஆகுது, நம்ம ஏன் சம்பாதிக்க முடியல அப்படின்றத நம்ம ஒத்து கவனிக்கணும். நம்ம நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஜாதக நோட்டை எடுக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? அது இதே ஒரு வசனமே இருக்கே சார், பிரச்சனை வந்தாதான்டா சாமிக்கே அர்ச்சனை. அதே தெருவில் அந்த கோயில் இருக்கும், பைக்கில் போவேன், அந்த சாமி இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சைக்கிளில் போவேன்ல, நின்று போடுவான் பாருங்க தோப்புக்காரணும், ஐயா ஐயா அப்படின்னு. என்னன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். காரில் போனேன், பைக்கில் போவேன், பைக்கில் போனேன், சைக்கிளில் போவேன், சைக்கிளே இல்லாமல் கூட போவேன். அப்போ தான் அவன் கோயிலுக்கு நடந்து வந்து ஒரு 5 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி 2 ரூபாய்க்கு திரிய வாங்கி, ஐயா அவன் என்னைக்கு கும்பிடுறத பார்த்தீங்கன்னா அடாடாடாடாடா, ஏன்டா இத்தனை வருஷமா எங்கே போனேன். அப்போ தெய்வங்களுக்கு கூட நம்ம பிரச்சனை வந்தால் தான் போகிறோம். பிரச்சனை உருவாக்குறதே நம்ம தான். இந்த ஒரு படத்தில், விஜயகாந்த் படத்தில், எஸ்பி இவன் ஒரே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அவன் சொல்லுவான், இவனே பெரிய ப்ராப்ளம், இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? புரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம தான் உருவாக்குறோம். அப்போ கிரக ரீதியாக இந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணிக்கணும். நமக்கு ஜாதகத்தை சூரியன் நல்லா இல்லை, புதன் நல்லா இல்லை, எல்லா கிரகமும் நல்லா தான் இருக்கும். நம்ம கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, முன்னொரு ஜென்ம கர்மா எனக்கு வராது சார், நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் சார். ஐயா ராஜா, நீ புண்ணியம் பண்ணியிருப்ப ராஜா, உங்கள் அப்பன், உங்கள் தாத்தன், உங்கள் தாத்தனோட தாத்தன், இந்த கர்மாவெல்லாம் விட்டுட்ட சார். ஒரே டிஎன்ஏ தானே வரும், ஒரே மரபணு தானே. ஒரு அரச பரம்பரைனா அரச பரம்பரை மரபணு தானே வரும். ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள்லாம் அந்த மரபணு தானே இருக்கும், மாறி இருக்காதே. மரபணு என்றைக்கும் மாறாது. மரபணை நம்மளா மாற்ற வேணா முடியும். ஒரு பிளட்டோட இன்னொரு பிளட்டை கலக்கிறாங்க, அது சில மாற்றங்களை உண்டு பண்ணும். ரத்தம் கொடுக்குறோம், அந்த ரத்தம் யாருக்கு கொடுக்குறோன்றது நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல டிஎன்ஏ மாறும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் பிளட்டில் கலப்படமானு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, என் வீட்டில் லவ் பண்ணி யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்களோ, இல்லை நான் எதுவும் பண்ணுறேனோ கேட்குறேன்னு அவர் நினச்சாரு. அப்போ தான் அவர் கேட்டேன், ஐயா உங்கள் ஜாதகத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்து வேறு ஒரு சாதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு ரத்தம் கொடுத்துருக்கணும், அது ஒரு ராகுவாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தப்பாக நினச்சிட்டேங்க, எனக்கு ஒரு முஸ்லீம் தாங்க ரத்தம் கொடுத்தான் காலேஜில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பன்னு சொல்கிறான். முஸ்லீம்னா ராகு தானே. இப்போது இந்த இடத்துல மரபணு மாறுமா மாறாதா? இதுதான் மரபணு மாற்றம் ஜோதிடத்தில். அது டிஎன்ஏ, அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய்லாம் கிடையாது, ஒரு எண்ணெயும் கிடையாது. இதுதான். எந்த கிரகமும் யாருக்கும் சாபம் கொடுக்காது. முதல்ல கிரகம் ஏன் உங்களுக்கு சாபம் கொடுக்கணும்? கிரகம் தன் பலனை கொடுக்கும். தன்னுடைய இவன் செய்த நன்மை தீமை இதை வைத்து தான் பலனை தவிர, ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சார், தெருவில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் கஷ்டப்படுவாங்களா சார்? 3 பேர் நல்லா இருப்பாங்க, 7 பேர் கஷ்டப்படுவாங்க. அப்போது அந்த 3 பேரை நம்ம வாழ்த்துனா நம்ம நல்லா இருப்போம். அந்த 3 பேரை தூற்றும் போது என்னாகும், நம்ம டவுன் ஆகிட்டே போவோம், அவன் மேலே போயிட்டே போவான். கண்டிப்பாக இது உண்மையா இல்லையா? ஒருத்தர் வளர்றானா, அப்பா நீ நல்லா வளர்ந்து வா, நல்லாருன்னு சொல்லி பாருங்க, அவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
என் குருநாதர் சொன்னார், டேய் இன்றைக்கி எங்கடா போகிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா சும்மா அப்படியே மீனாட்சி அம்மன் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான் இருக்கேன். இல்லை அங்கே போகாத, ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது, நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னாரு. என்னங்கய்யா கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க, போங்கய்யா, எனக்கு தெரியாத இடத்துக்கு நான் எப்படி அதுக்காக கூப்பிடல, நீ வா அப்படின்னாரு. சரின்னு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே ஆடி பென்ஸு இந்த மாதிரி காரில் தான் வர்றாங்க. அப்போது டேய் 1 மணி நேரம் ஆகும்டா உட்காருவோம்டான்னாரு. சரி உட்காருவோமே. அவர் ஜோதிடர் கிடையாது, ஆனால் ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவர். எனக்கு ஜோதிடமும் தெரியாது. அவன் உட்காந்துட்டேன். அப்போ தான் அவர் என்ன பிராஸு கிளம்புவோமான்னாரு. கிளம்புங்கண்ணாங்கய்யா, சரிங்க அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வரோம். 2 பேரும் வந்துட்டு அவங்க வீட்டில் அவர் நான் விட்டுட்டு நானும் கிளம்புறேங்கண்ணா. இங்கே வாடா, உன்னை ஏன் அந்த கல்யாணத்தை கூட்டிகிட்டு போனேன்னு தெரியுமா அப்படின்னாரு. எதுக்குன்னு எனக்கானா தெரியும், நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எதுக்குன்னு சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. அடே பணக்காரன் கூடுற இடத்துல கூடுனா அவனோட பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும்டா. நம்ம சில பள்ளத்தில் விழுக போனாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த எனர்ஜி நம்மளை காப்பாற்றுண்டா. ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஒரு கோயில் கும்பாஷத்தில் எல்லாரும் கூடி நின்னாதான் கோடி நன்மை, கூடி நின்னாதான் கோடி நன்மை. கோபுரத்தை பார்க்க முடியும். என்ன சொல்கிறாங்க, கோபுரத்தை பார்த்தா கோடி நன்மை, கூடி நின்றால் தான் கோடி நன்மை. கோபுர தரிசனம் கோடி நன்மை தான். ஆனால் இதுக்கு அர்த்தம் இது இல்லை, இதுதான் கூடி நின்று நீ மேலே பார்த்தேன்னா தான் கோடியில் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல எனர்ஜி பர்சனாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் இருக்கணும். ஒரு சிறந்த கல்வி வரலைங்க, அடிக்கடி நம்ம பிள்ளைகள் படிக்காமல் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு ஸ்கூல் எது, இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் நல்லா பயங்கரமாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்தால் அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா பேனா வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க. இல்லையா அந்த ஸ்கூலை போய் பார்த்துட்டாது வாங்க. அந்த ஸ்கூல் நல்லா எடுக்கிறாங்க சார், இந்த ஸ்கூலில் படித்த அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்வொகேட்டு டாக்டர்னு ஆகுறான் சார், எங்களால் இதை வந்து எப்படி சார் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுரை பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் போய் அரசு வேலைக்காக படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆகிடுறான். அந்த ஊர் கிராமம் தான், ஆனால் இன்றைக்கி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அரசு வேலையில் இருக்கான். அப்போ அந்த ஸ்கூலுக்கு அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூலில் குபேர மூலையில் அரச மரம் இருக்கும். குபேர மூலையில் அரச மரம் இருக்கும். அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 100 ஆண்டை கடந்திருக்கு. ரொம்ப பழமையான கல்வி நிலையமா. இன்னொன்று அந்த கல்வி நிலையம் யாரோடதுன்னு பார்த்தா நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களது. புரியுதுங்களா? அரசன்னு யாரு? குரு. அரச மரம் குரு. அப்போ அந்த நிறுவனம் வச்சிருக்கவங்க நாடார் யாரு? சனி பகவான். எப்படின்னா அவர்கள் தான் வாணிபம் செய்யக்கூடியவர், தொழிலாளர்கள், நல்ல ஒற்றுமையாக இருந்து தொழில் நடத்தக்கூடியவர்கள். அப்போ குரு சனி சேர்க்கை ஏற்பட்டால் ஒரு பையன் படிப்பானா படிக்க மாட்டானா? எப்படி படிப்பான்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக படிப்பான். அரசு வேலைக்கு என்ன கிரகம் சேர்ந்துருக்கணும்? குரு சனி சேர்ந்துருக்கணும். எங்கே இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த ஊரில் நானும் போய் ஒரு 10 பேர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். 10 பேர் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். எல்லாருக்குமே குரு சனி சூரியனோட வீட்டில். சூரியன் யாரு? கவர்மெண்ட்டு, தலைமை தானே. அப்போது அந்த குரு சனி அங்கே தொடர்பு ஏற்படுது, அங்கே சேர்க்க இருக்கு, குரு சனி பார்வை இருக்குது அப்படின்னாலே அவன் அரசு வேலை கண்டிப்பாக வாங்கிடுவான். இதை தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது. ஜோதிடத்தை எளிமையான முறையில் எடுத்திங்கன்னா அது ஜோதிடம். இன்றைக்கி என்னென்னா டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஐயா புதன் ரொம்ப எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு, அப்போ புதனை தேய்க்கணும், நம்ம கிரகத்திலேருந்து புதனை தேய்க்கணும், என்ன பண்ணலாம்? அட ஏங்க ஐயா அமாம்சப்பை வாங்கி நல்லா சரக்குன்னு தேய்ச்சி கழுவுன்னு அமாம்சம் பச்சையாக இருக்குது புதன் தேய்ஞ்சிருவார். இல்லையா வீட்டில் முருங்கைக்காயை நறுக்குன்னு வெட்டுங்க, காய்கறியை வெட்டி கொடுங்க. இந்த மாதிரி இப்படி சில பரிகாரங்களை எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறேன். எளிமையான முறையில் பரிகாரங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா இதை யாராலையும் மாற்றிலாம் சொல்ல முடியாது. நான் அன்றைக்கே சொன்னேன், புதன் முடங்கிட்டா காய்கறி வெட்டி கொடு, இல்லை காய்கறி போய் வேலை பாரு, மார்க்கெட்டில் சம்பளம் வாங்காமல் வேலை பார்த்துட்டு வந்துரு,
இப்படி எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லலாம். சரி, அதை காட்டி ஒரு பரிகாரமும் இருக்குது சார். வேலையில் அடிக்கடி பிரச்சனை வருது, என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நிறைய பரிகாரம் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக ஒன்று சொல்கிறேன். வேலையில் பிரச்சனை அப்படின்னா வேலைக்குரிய கிரகம் சொல்லிட்டேன், சனி பகவான்னு. அப்போது சனினா இரும்பா? சனி பகவான்னா இரும்பு. நுண்ணிய கருவிகள் அப்படின்னா இரும்பில் நம்ம எதை சொல்லுவோம்? ரொம்ப நுண்ணிய கருவிகள் சார். கத்தி எடுத்து குத்துனா அது கொஞ்சம் பெரிய ஆயுதம். குண்டூசி கூர்மையானதா? இந்த குண்டூசி என்ன பண்ணணும்னா 8 குண்டூசி எடுத்துகிட்டு போங்க. வேலையில் வர பிரச்சனை, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரின்னு அந்த வேலை நினைக்கிறீங்களோ அவனை ஊசி குத்துற மாதிரி குத்தும். அதே மாதிரி அந்த குண்டூசி அடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில் வந்து தூக்கி போட்டுடணும். பச்சை மிளகா பரிகாரம் ட்ரெண்டான மாதிரி குண்டூசி பரிகாரமும் ட்ரெண்ட் ஆகும். சார் என்ன சார் லூசு பைய மாதிரி பரிகாரம் சொல்கிறீங்க? ஆமாயா, நான் பைத்தியம்தான். எந்த பைத்தியம் நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லும். அந்த மாதிரி தான் இது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான எளிமையான பரிகாரம் தான். வேலையில் ப்ராப்ளம், தலைக்கு மேலே வெள்ளம், குண்டூசி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள் சார். 8 குண்டூசினால யாரும் உங்களை திட்ட போகிறதில்ல. ஏதாவது திட்ட போகிறாங்களா? இதே வேலையில் பிரச்சனை 2 பச்சை மிளகாய் எடுத்து சக்ஸஸ் ஆனவங்களாம் இங்கே இருக்காங்க. இன்னொன்று, இந்த யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு பரிகாரம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தயவுசெய்து யூடியூப்பில் கமெண்டாவது போடுங்க. இன்னும் 4 பேருக்கு சொன்னால் அது பழிக்கும். நீங்கள் சொல்கிறதே கிடையாது, புரியுதுங்களா? இப்படி எளிமையான முறையில் நம்ம பரிகாரம் எடுத்து வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம். இதை காட்டி நம்ம சொன்னல, சோப்பு தேய்ச்சா சோப்பு கரையை தான் செய்யும். சார் எனக்கு சனியால் பிரச்சனை, என் ஜாதகத்தில் சனி ரொம்ப மோசமாக இருக்கார், எனக்கு எல்லா விதமான விதத்தில் சனி பிரச்சனை அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சனியினால் இருக்கக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் சரியாகும். தாராளமாக வாங்கி கொடுக்கலாமே முதியோர் இல்லத்துக்கு. அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் பொழுது யாரெல்லாம் கோவில்களுக்கு பச்சரிசி வாங்கி தர்றீங்களோ 7 ஜென்ம பாவம் தீர்ந்துடும். பச்சரிசி யாரெல்லாம் தானம் பண்ணுறீங்களோ அவங்களாம் உண்மையாகவே லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போவீங்க. என்னென்னா கோவிலுக்கு பச்சரிசி தானம் ரொம்ப சிறப்பு. அந்த காலத்தில் ராஜாக்கள், பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கட்டளைதாரர்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டளைதாரர் எதுக்காக அப்படின்னா, அந்த கோயிலுக்கு டெய்லி சக்கரை பொங்கல் வச்சு நீ தானமாக கொடுப்பா எல்லாருக்கும் அப்படின்வாங்க. அந்த பச்சரிசியை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? தாராளமாக பணம் வரும். சந்திரன் தயவு இல்லைன்னா உங்களுக்கு பணம் வந்துருமா? ஜோதிடத்தினுடைய சந்திரனோட தயவு இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். சந்திரன் தயவு இல்லைன்னா பணம் வராது. சந்திரன் கெட்டவன் சார், எனக்கு சந்திரனே சரியில்லை, நான் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நாற்று நடு. கண்டிப்பாக நெல் நாற்று நட்டால் சந்திரன் ஆக்டிவேட் ஆவார். நீ நெல் நாற்று போய் நடு, விவசாயம் பண்ணு, கண்டிப்பாக சந்திரன் ஆக்டிவேட் ஆயிடுவார், நல்லாயிருவார். இல்லை சார் சந்திர புத்தி நடக்குது சார், ஒன்றும் செய்யாத. ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களோ அல்லது முடியாதவர்களோ இருப்பவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பாக சந்திர புத்தி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. யாருக்கெல்லாம் சந்திர புத்தி வருதோ அவங்க ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அது என்ன தசையாக இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா அவங்க சந்திர புத்தி யாருக்கு நடக்குதோ கண்டிப்பாக எந்த தசையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும், ஃபினான்ஷியலாக ரோட்டுக்கு வருவாங்க. அப்போ தண்ணி பாட்டில் தானமாக கொடுத்துடணும். தண்ணியை தான் நம்ம கண்ணுக்கு முன்னெல்லாம் செலவு பண்ணுவோம். தண்ணியை செலவு பண்ணாத, தண்ணியை செலவு பண்ணாமல் சொல்கிறது இதுக்கு தான். முன்னோர்கள் 2 பெண்களுக்கு போட்டி வைக்கிறாங்க. அரண்மனைக்குள்ளே போகணும், அனுமதி உண்டு. யார் இந்த ஒரு சொம்பு தண்ணியில் காலை கழுவிட்டு சேர் இல்லாமல் உள்ளே போகிறான் அவங்க அந்த இது போய்க்கலான்னு. அப்போ ஒரு பெண் என்ன பண்ணுறா? அரை சொம்பில் காலை கழுவி 2 காலையும் கழுவி அரை சொம்பு தண்ணியை வச்சிட்றா. ஒரு பொம்பளை எடுத்தோடனே சடக்குன்னு காலில் எல்லா தண்ணியும் ஊற்றிடுறா. அப்போது அவள் அரண்மனைக்குள்ளே போக முடியல. எதையும் என்ன செய்யணும்? மிச்சம் முடிக்கிறதுனா இப்படி தான் மிச்சம் முடிக்கணும். இப்போ 2 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிட்டு 100 ரூபா காசு கூட தானம் பண்ணாமல் இருந்தால் அது மிச்சம் முடிக்கிறது இல்லை. இல்லை பையனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன், என் பையனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன்னா உன் ஆசைகளை அடக்கி கொண்டு சொத்து சேர்க்கிற, அதுக்கான கர்மா உன் பையனுக்கு வரும். நீயும் வாழ்ந்து நல்லா அனுபவிச்சு அதுக்கப்புறம் இருக்கிறத கொடுத்துட்டு போனான்னு சொல்கிறாங்க. நீ அனுபவிச்சது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போனாதாங்க கர்மா கிளியரன்ஸு. நீ அனுபவிக்காமையே சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போனேன்னா நீ நல்லா இல்லைனாலும் உன் பேரன் நல்லா இருக்க மாட்டான்.
சார் 4 ஜென்ரேஷனு ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க, அந்த வீடு ரொம்ப பழமையான வீடு. 4வது ஜென்ரேஷன் ஏன் வாழ்கிறதில்ல? இந்த 3வது ஜென்ரேஷனுடைய அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுடைய கர்மாவை இந்த 4வது ஜென்ரேஷன் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ஊரில் நல்லா பொழைச்சவங்க இன்னைக்கு பாவம் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்? நம்மளுடைய கர்மா. எப்போவுமே ஒன்று மேலே ஏறிட்டா அங்கே தான் இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது. இறங்கிட்டோம் அப்படின்னாலே அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கர்மா ஸ்டார்ட் ஆகிட்டு. ஜோசியம் பார்க்குறது அதோடு விட்டுறலாம். ஏன்னா 20 ஆண்டுகள் அந்த மாதிரி இருக்கும். எத்தனை ஆண்டுகள் அந்த மாதிரி இருக்கும்? இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 4வது ஜென்ரேஷன் கஷ்டப்படுவாங்கங்க, ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. இந்த 5 1 இருக்குது பார்த்தீங்களா, இவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த 3 2 4 கஷ்டப்பட்டுருவாங்க. அப்போது 5வது ஜென்ரேஷன் வர்ற வரைக்கும் என்ன பண்ணாகணும்? கீழே விழுந்தவங்க எந்திரிக்கணும்ல, அதுக்கான டைம் தான் இந்த 20 இயர்ஸ். அதே மாதிரி 70 வருடம் 80 வருடம் பழமையான வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ண தவறினால் அந்த வீட்டில் நோய், வம்பு, வழக்கு ஆன பிரச்சனைகளும் வரும். யாரெல்லாம் சார் 80 வருஷமாக இருக்கும் புரியதில், ஒன்றும் இல்லை சார், உங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக டெவலப் ஆயிடுவீங்க. ஹோமம் பண்ணுறதுன்னா அரை மணி நேரத்தில் பண்ணுறது ஹோமம் கிடையாது. 1008 மந்திரத்தை நீங்கள் எங்கே 5 நிமிஷம் சொல்லிடுவீங்களா? 1,08 மந்திரத்தை எப்படி சொல்கிறது? அந்த பழமையான வீட்டில் பல நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கும். கல்யாணம் நடந்தால் சுபகாரியம், பெயிண்ட் அடித்து கோமியம் தெளித்தா சுபகாரியம் இல்லை. யாரெல்லாம் அக்னி வளர்த்து வேத மந்திரங்களை யார் வீட்டெலாம் சொல்கிறீங்களோ அவர்கள் வீடு தான் சுபட்சமாக இருக்கிறது. இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா எல்லாமே மாறிடும். வாங்க, இதை படத்தில் சொல்லுவாங்களே, வாங்க பழகலாம், ஜோதிடம் வாங்க பழகலாம். இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு 10 லட்சம் பணம் வரப்போகிறதில்ல. நல்ல ஜோதிடர்களுடைய கருத்தும் நிறைய ஜோதிடர்களுடைய செயலும் உங்களுக்கு தெரியும் தான் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால கோடி ரூபா சம்பாதிக்க போகிறதில்ல. நல்ல 4 வாடிக்கையாளர் வந்தால் நான் கோடி ரூபா சம்பாரிச்சிருவேன். நான் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்களே. 4 பேரை லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி வச்சா என் லைஃப் நல்லா போகும். நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, முதல்ல 100 பேரை நமக்குன்னு உருவாக்குங்க. 15,000 ஜாதகம் பார்க்குறீங்கன்னு வைங்க, அதில் நமக்கு கன்ஃபார்மாக 500 பேர் ரெகுலர் ஆவாங்க. இந்த ஃபீல்டு எப்படி தெரியுமா? ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஃபீல்டு. 80லேயே வச்சு தட்டி மைக்கில் ஊன்றாரா, 70-80 வயதிலேயே தட்டி அந்த பேச்சாற்றல் ஜோதிடம் பேச வைக்கும். ஐயாவுக்கு இன்னும் செவ்வாய் நல்லா பலமாக இருக்கார் போலக்கு. எப்படி சொந்த வீட்டில் இருக்கார், வாடகையே இல்லாமல். இது அந்த மாதிரி பலம் இல்லாமல் ஜோதிடம் பேச முடியாது. பலகீனமானவங்க பலகீனமானவங்க ஜோதிடம் பேசுனாங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. நீ முதல்ல உன்னை பலப்படுத்து, அதுக்கப்புறம் ஜோதிடம் பேசு, சரியா? நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க ஜோதிட கலை, வளர்க தாந்திரிக கலை. சிறப்பாக பேசிய செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.